யூனிட் நம்பர் 3 சிந்து சமவெளி நாகரிகம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நிறைய தடவை படித்தது. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் மெசபடோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம் இதெல்லாம் எந்தெந்த ஆண்டுகளில் இருந்தது அப்படின்றத டைம்லைனில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நதிக்கரை நாகரிகங்கள். நதிக்கரையில் தான் அந்த காலத்தில் இந்த நாகரிகங்கள்லாம் உருவாகிருக்கு. இப்போ கூட கீழடியில் இருக்கக்கூடிய நாகரிகம் வந்து வைகை நதிக்கரையில் உருவானது தான். காலக்கோடு கொடுத்துருக்காங்க, எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் நீண்டிருந்தது அப்படின்றது. மெசபடோமிய நாகரிகம் தான் 3000லேருந்து 2000 ஆண்டுகள் முற்பட்டது, அதாவது கிமு. சிந்து சமவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900. எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100. சீன நாகரிகம் 1700லேருந்து 1122. மனிதர்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள்? காரணம் என்னென்னா, வளமான மண் இருந்தது, ஆறுகளில் பாயும் நன்னீர்கள் குடிப்பதற்கும் கால்நடை தேவைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன, போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன அப்படின்றாங்க. அடுத்து ஹரப்பா, புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தம் நூலில் விவரித்தார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் முதல்ல வெளியிடுறாரு. அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் படைபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்டபோது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தார். அந்த பழந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கல்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். கிபி 1920 தொற்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகிய நகரை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்போது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையானது என்ற முடிவுக்கு வந்தனர். உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம், எந்த நாகரிகம் பழமையானது? இது ரெண்டுத்தில் சரிங்களா? அதுக்கடுத்து அந்த தகவல் படி பார்த்துட்டு வந்துடுவோம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழியான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். சிவிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி சிவிஸ். காலவரையறை: புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வந்து வெண்கல காலம். காலம் கிமு 3300 1900 வரைக்கும். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது இந்த வருடம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதோட பரப்பு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்களில் பார்த்திங்கன்னா 6 பெரிய நகரங்கள் இருந்தது. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை இருந்தது. அடுத்தது தகவல் பிழையில் இருக்கக்கூடிய கொஸ்டின், இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம். அடுத்தது தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில ஆய்வாளர் 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. அதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏஎஸ்ஐயின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இந்திய எல்லைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியம் இருந்தன. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பளவு கொண்டது, அங்கு பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஹர்கர் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி. இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கலாம், சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு. அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுசிஸ்தான் அப்படின்ற மாநிலத்தில் இருக்குது. போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டது. இங்கே கிடைத்துள்ள சான்று 7000 ஆண்டை ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கர் நகரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலை நிலவியதற்கான தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அடுத்தது ஹரப்பா பற்றி பார்க்கலாம். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து
சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து அது கேட்கலாம். சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளையும் கொண்டிருந்ததாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களின் ஓரங்களில் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவு உடையதாக இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அதுக்கடுத்து பாருங்கள், கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கல்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. அடுத்து பாருங்கள், கழிவுநீர் அமைப்பு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்காக துளிகளும் சரியான இடைகளில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்ட குழாய்கள் மூலம் முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. அடுத்தது பெருங்குளம். இது எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. பெருங்குளம் இது எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர்க்கசியான கட்டுமானங்களுக்கு மிக பழமையான சான்றிதழ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுவர்கள் சுட்ட செங்கல்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்கான சுவரின் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார்கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தின. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணைகள், எள் மற்றும் பருப்பு வகையின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் ராகிர்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சியடைந்த ஹரோப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், மாபெரும் கட்டடம். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் கூட்டரங்காகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூட்டம். அடுத்தது வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்கள் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்டுள்ள குச்சிகளை பயன்படுத்தினர். அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினார்கள். அடுத்தது மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வாணிபம் நடைபெற்றிருக்கிறது. சிந்து சமவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளின் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. சுமேரியாவின் அகாடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசின் நாராம் சின் என்பவர் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாராம் சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவிலான முத்திரைகள் சிந்து சமவெளி பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையே உள்ள வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. அடுத்தது கப்பல் கட்டும் தளம் லோத்தல். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னுமிடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. மொஹஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது நெற்றியில் தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்கள் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது தொழில்நுட்பம் பற்றி பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட அளவைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டெடுக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது.
அதன் சமகாலத்திய நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளில் இதுதான் மிக சிறிய பிரிவாகும். அடுத்தது இந்த தகவல் பிழை, இது ரொம்ப முக்கியம். மனிதர்கள் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு, மறந்துடக்கூடாது. இரும்பு கிடையாது, செம்பு தான். அடுத்தது மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடன மாது என குறிப்பிடப்படும் இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் அங்கு பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இந்த சிலைகள் அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன. அடுத்தது கேவிடி நகரங்கள் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கேவிடி நகரங்கள் எவைன்னு வரலாம். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. பாகிஸ்தானில் இன்றைக்கும் இதே மாதிரி பேர்லலாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. என்னென்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் மற்றும் பெயர்கள் கொண்ட இடங்கள் உள்ளன. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால இடங்கள் மற்றும் துறைமுக பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, புருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிந்து சமவெளி நகரத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. உடை பார்த்திங்கன்னா பருத்தி ஆடைகளை உடையாக அணிந்தனர். நூலை சுற்றி வருவதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்து சமவெளிகள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனெனில் அவர்களும் படை இருந்ததற்கான எந்தவித ஆதாரமும் கிடைக்கவில்லை. சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களது மேம்பட்ட நிலையினை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பட்ட நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். ஆண்கள் பெண்கள் இருவரும் ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதில் கழுத்தணிகள், கையணைகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலீட்டை அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், செம்பு, சங்கு, சுடுமண், விலையுயர்ந்த கற்கள் அணிகலன் செய்யப்பட்டுள்ளன. அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். நகர திட்டமிடலை நிர்ணயிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறாங்க. அப்புறம் தொழில், இவங்களுக்கு முதன்மையான தொழில் பற்றி எதுவும் நமக்கு தெரியல. வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வளைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அங்கே வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் இருந்தனர். கால்நடை வளர்ப்பு அவங்களோட முக்கிய தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயணம் அறிந்திருந்தனர். மட்பாண்டங்களை சக்கரத்தோடு கொண்டு உருவாக்கினர். தீயிலிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அவற்றில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் இருந்தன. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களோடும் வடிவில் இந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களோடும் வடிவமைப்புகளோடும் காணப்படுகின்றன. அடுத்தது சமய நம்பிக்கை. சிந்து சமவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி ஆராய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்து சமவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. கலைத்திறன். பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள் மற்றும் சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்களால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன. ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்டவை காரணமாக இருக்கலாம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், சுற்றுச்சூழல் மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கலாம், படையெடுப்பு நடந்திருக்கலாம், இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல். அதுக்கடுத்தது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பொதுவான சில உண்மைகள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது இதுதான். உலகில் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இங்கிருந்தன. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு கொண்டிருந்தன. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கியிருந்தது. அடுத்தது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொழில் ஆய்வாளர்களுக்காக தரப்படுத்தப்பட்டது. இது கார்பன் 14 பயன்படுத்தி, சரிங்களா, அதை C14 முறை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க.
இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க. நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் வந்து பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரைக்கும் பரவி இருந்தது. கிழக்கில் காகர் ஹாக்ரான் நதியின் பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை வந்து இது பரவி இருந்தது. உலகம் அந்த நாளில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கிசா பிரமிடு குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. உர்ஜி குராட் மெசபோட்டோமியா ஒரு நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. அல் சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ரெமாசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். அதுக்கடுத்தது கலைச்சொற்கள் பார்க்கலாம். தொல்பொருள் ஆய்வாளர் ஆர்கியாலஜிஸ்ட், அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கவேஷன், நகரமயமாக்கல் அர்பனைசேஷன், சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப், மாவுக்கல் சேட்டலைட், நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சிக்கல் ஸ்பிண்டஸ், நிலக்கல் இயற்கை தார் வந்து பிட்டுமென், கைத்திறன் வந்து ஆர்டிஃபேக்ட், கப்பல் கட்டும் இடம் மற்றும் செப்பனிடமிடம் டாக்யார்டு, முத்திரை அப்படின்றது சீல். இந்த லெசனோட 1 மார்க்கோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதோட 1 மார்க்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அவங்களுக்கு வந்து இரும்பு தெரியாது, அதனால் இரும்பு வந்து இல்லாத ஆப்ஷன் அதுதான். அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து உலோக காலம். ஏன்னா அவங்க வந்து செம்பை அறிஞ்சிருந்தாங்க இல்லையா, அதனால் உலோக காலம். அடுத்தது ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் வந்து பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையல்களில் தோன்றியதால். அதுதான் விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கூற்றை காரணத்தோடு பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. சரிங்களா? கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் 1. அடுத்தது கூற்று: ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பெயர் தெரியாது. இதுவும் கூற்றும் சரி, காரணமும் சரி. அதுக்கடுத்தது ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கிடைத்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கீழே குறிப்பிட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. இதில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4 தான் சரி. சரிங்களா? இவங்க தங்க ஆபரணங்கள் பற்றிலாம் தெரிஞ்சிருந்துச்சு, ஆனால் இரும்பை பற்றி தான் தெரியல. சரிங்களா? அதனால் இதுவும் தான் சரியான விடை. அதுக்கடுத்தது கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரிகங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. மேலே குறிப்பிட்ட கூற்றுகளுள் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரிதான், எல்லா பாயிண்ட்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பொருந்தாததை வட்டமிடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள். இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குதிரைகள். என்ன காரணம் அப்படின்னா ஹரப்பா மொகஞ்சதாரோவில் இருந்த மக்களுக்கு குதிரைகளை பற்றி தெரியலை. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஏஎஸ்ஐ வந்து ஜான் மார்ஷல் தான். அடுத்தது ஹரப்பா நாகரிகம். அடுத்தது கோட்டையில் தானிய களஞ்சியம் இருந்தது. லோத்தால கப்பல் கட்டும் தளம் இருந்தது. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆற்றங்கரையில் இல்லை, அதனால் அதுதான் தவறான விடை. அதனால் அதுதான் ஆன்சர். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் துவங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதுக்கடுத்தது டேஷ் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுது. தானிய களஞ்சியம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். இந்த சரியாக தவறாக பார்த்துடலாம். மெஹர்கர் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி. இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நிலங்களின் பாதுகாப்புக்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை விற்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இதுதான் தவறு. சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதாரோ வந்து இறந்தவர்கள் மேடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அடுத்தது வெண்கலம் வந்து உலோக கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னியன் சிவப்பு மணி கல். இந்த கட்டக வினாக்கள்லேருந்து வந்து ரொம்ப ரேராக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துப்போம். சார்லஸ் மேசன் எதை பார்த்தார் அப்படின்னா வந்து சில செங்கல் திட்டுக்களை பார்த்தார். அடுத்தது சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத 3 என்ன அப்படின்னா, ஏதாச்சும் 3 சொல்லாமா? அப்போ வந்து துப்பாக்கி அவங்களுக்கு தெரியாது, காகிதம் தெரியாது, மை பற்றி தெரியாது, இரும்பு பற்றியும் தெரியாது. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய்.
ஏன்னா வேட்டையாடுதலை உதவி பண்ணுச்சு. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா? என்னது? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா வீடியோவில், அது வந்து வைகை கீழடி நாகரிகம். சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தற்போது எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொம்மைகள், வண்டி, ஆபரணங்கள். எந்த உலோகம் சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது? இரும்பு. முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் சுமேரியர்கள். சிந்து சமவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் லோத்தல் மற்றும் காளிபங்கன். நல்லா கேட்டுக்கோங்க, இந்தியாவின் எல்லைக்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோத்தல் மற்றும் காளிபங்கன். அதுக்கடுத்தது வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடன மாதோட சிலை கிடச்சிருக்கு. அப்புறம் பொம்மைகள், உடைந்த பானை துண்டுகள், ஆபரணங்கள், வெண்கல பொருட்கள் கிடச்சிருக்கு. உலகின் மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது? ஏஎஸ்ஐ, ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சிந்து சமவெளி நாகரிகங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என்று நாம் கூற முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து இறந்தவர்கள் மேடு என அழைக்கப்படுகிறது. 4th யூனிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.